எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 6வது நாள் VBSக்கு வந்திருக்கோம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னா விசுவாசத்தை ஒன்றிணைந்து கட்டுவோம். இன்னைக்கான நோக்கம் என்னன்னா ஒருமித்த விசுவாசம் எப்படிப்பட்ட சோதனைகளையும் ஜெயிக்க உதவுகின்றது என்பதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான மனப்பாட வசனம் என்னன்னா, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விசுவாசத்தை பற்றி பார்க்க போறோம். பாபிலோன் ராஜா ஒரு சிலையை செஞ்சு அவங்கள மக்கள் எல்லாரையும் அந்த சிலையை வணங்க சொன்னாங்க. ஆனா தானியேலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சிலையை வணங்காம தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா பற்றி கொண்டிருந்தாங்க. அது போல நாமளும் தானியேலை போல நம்மளுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஹலோ சீனியர்ஸ், இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பற்றி தான் கற்றுக்க போகிறோம். இன்றைய நாளுக்கான நோக்கம் என்னன்னா, ஒன்றிணைந்து நாம் விசுவாசத்தை கட்டும் பொழுது அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல். இப்போ நம்ம இந்த நாளுக்குரிய மனப்பாடத்தை பார்க்கலாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்னையோட பாடத்தோட பாடச்சுருக்கம் என்ன அப்படின்னா, விசுவாசம்ங்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவ மேலே வச்சிருக்க நம்பிக்கை. இந்த பாடத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்குறோன்னா, தானியேல், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு வந்த சோதனையிலலாம் நிலைச்சிருந்தாங்க, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தில் எப்படி அவங்க நிலைச்சிருந்தாங்க, தரிச்சிருந்தாங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இப்படி கஷ்டம் வரும்போது நம்ம விசுவாசத்தில் இருந்து நாம் மட்டும் இல்லை, நம்ம கூட உள்ளவங்களையும் எப்படி ஆண்டவர் பக்கமாக கட்டி எழுப்புறதுங்கிறதையும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம லெசன் படிச்சாச்சு, மனப்பாட வசனம் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாங்கு போயிடலாமா? Are you ready? நன்றி சொல்லுவே.